புதுவை அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விரைவில் போனஸ் வழங்கப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா ஆகியோர் உறுதியளித்துள்ளார். புதுவை அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் என 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக தீபாவளி போனஸ் வழங்கப்படவில்லை. இதனை கண்டித்து ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஊழியர்களின் கோரிக்கை குறித்து அரசிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உறுதியளித்தார். இந்த நிலையில் இன்று போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்காவை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள தீபாவளி போனஸை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்பொழுது ஊழியர்களுக்கு விரைவில் போனஸ் வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களிடம் உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுரிலன் மற்றும் PRTC தொழிற்சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். நகர சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் புதுச்சேரி நகராட்சியின் டெண்டரை ரத்து செய்ய முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளின் ஊழியர்களுக்கு அவற்றின் வருவாயை கொண்டு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் போதிய வருவாய் இல்லாத நிலையில் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதில் சிக்கல் நீட்டித்து வருகிறது. இதனால் பிற அரசு துறை ஊழியர்களைப் போல் தங்களுக்கு அரசே சம்பளம் வழங்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் தற்பொழுதைய நிதி நிலையில் அரசால் அது முடியாத காரியமாக உள்ளது. அதனால் உள்ளாட்சி அமைப்புகள் தங்களுக்கான வருவாயை உயர்த்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதையொட்டி புதுச்சேரி நகராட்சி நிர்வாகம் சொத்து வரி, வீட்டு வரி, காலிமனை வரி, குடிநீர் வரி, வணிக உரிமம், வாடகை வசூலை தீவிரப்படுத்தி வருவதோடு புதியதாக வரி விதிப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய நுழைவு கட்டணம், எடை மிஷின் வசூல், மார்க்கெட்டுகளின் அடிக்காசு வசூலித்தல், கழிப்பறை கட்டணம் வசூலித்தல் உள்ளிட்ட 55 இனங்களுக்கான டெண்டர் வரும் 25ஆம் தேதி நடத்திட கடந்த 10ஆம் தேதி நகராட்சி சார்பில் அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பில் புதியதாக புதுச்சேரி நகரின் பிரதான சாலைகளான நேரு வீதி, அண்ணா சாலை, கடலூர் சாலை உள்ளிட்ட 17 சாலைகளில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கும் பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பதற்கான டெண்டர் கோரப்பட்டிருந்தது. இதில் இருசக்கர வாகனங்களுக்கு 10 ரூபாய், கார்களுக்கு 30 ரூபாய், கனரக வாகனங்களுக்கு 40 ரூபாய் கட்டணம் வசூலிக்கவும் இந்த கட்டண வசூல் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல்வர் ரங்கசாமி, நகராட்சி கமிஷன் சிவகுமார், வருவாய் அதிகாரி சம்பாசிவம் ஆகியோர் நேரில் அழைத்து டெண்டர் அறிவிப்பு குறித்து விசாரணை நடத்தினார். பின்னர் டெண்டரில் புதிதாக சேர்க்கப்பட்ட 17 சாலைகளில் வாகன பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கும் டெண்டரை ரத்து செய்துவிட்டு பிறகு 38 இடங்களுக்கான டெண்டரை நடத்திட உத்தரவிட்டார். முதல்வரின் இந்த அதிரடி உத்தரவால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுவை சட்டசபையை கூட்டுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வரும் 2022-23ஆம் நிதியாண்டிற்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்திட நடவடிக்கை மேற்கொண்டது. ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு ஆண்டுதோறும் வழங்கி வரும் GST மானிய இழப்பீடு தொகை 1500 ரூபாய் கோடியை கொண்டே அரசு பட்ஜெட் தாக்கல் செய்து வந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு வழங்கும் GST மானிய இழப்பீடு வழங்கும் காலக்கெடு வரும் ஜூன் மாதத்துடன் முடிவடைகிறது. அதனால் வரும் ஏப்ரல் மாதம் மத்திய அரசு கூட்டவுள்ள GST கவுன்சிலில் எடுக்கும் முடிவை அறிந்த பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் 5 ஆண்டும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது உறுதியாகியுள்ளது. மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் சட்டப்பேரவையில் அதிகாரிகளுடன் சபாநாயகர் செல்வம் ஆலோசனை நடத்தினார். புதுவை மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ள நிலையில் அப்பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கருத்தரங்க அறையில் கல்வித்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொண்ட ஆலோசனை கூட்டத்தினை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, இணை இயக்குநர் சிவகாமி, தலைமை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம், பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கோபிநாத், டிஸ்ஜோன் 3 பக்ரிசாமி ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டத்தில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி பொறுப்பு ஆசிரியர்கள் கலந்து கொண்டு அவரவர் பள்ளியில் உள்ள உட்கட்டமைப்பு குறித்த குறைபாடுகளை எடுத்து கூறி கேட்டறிந்து முடிவுகள் எடுக்கப்பட்டது. புதுவையில் கள்ளநோட்டுகளை புழக்கத்தில் விட்ட வழக்கில் சென்னையில் முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்திய நவீன கருவிகளை பறிமுதல் செய்தனர்.
கள்ளநோட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட மோகன் கமல், பிரதீப் குமார் ஆகியோரை கடந்த 14ஆம் தேதி முதல் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இருவரையும் சென்னைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். எண்ணூரில் உள்ள பிரதீப் குமார் வீட்டில் நடத்திய விசாரணையில் அவரது நண்பர் ரகு என்பவர் அவரது வீட்டில் கள்ளநோட்டு தயாரித்தது தெரியவந்தது. அதே பகுதியில் உள்ள ரகு வீட்டிற்கு போலீசார் சென்றபொழுது வீடு பூட்டப்பட்டு இருந்தது. கதவை உடைத்து சோதனை செய்ததில் கள்ளநோட்டு தயாரிக்க பயன்படுத்திய ஜெராக்ஸ் மிஷின், ஸ்கேனிங் மிஷின், கட்டிங் மிஷின் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். பிரதீப் குமார் வீட்டில் உள்ள கள்ளநோட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரது வீட்டில் பதுங்கியிருந்த ரகுவை நேற்று கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். தொண்டை மண்டல நாணவியல் கழகத்தின் 17ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழர்களின் பழங்கால பெரும்பொருட்கள், பழம்பொருட்கள் கண்காட்சி புதுவை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொண்டை மண்டல நாணவியல் கழகத்தின் 17ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழர்களின் பழமையான காசுகள், பழம்பொருட்காட்சிகள் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள சிங்கப்பூர் திருமண மண்டபத்தில் துவங்கி வருகின்ற ஞாயிறு 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் தமிழர்களின் பண்பாட்டை அறிந்து கொள்ளும் பழம்பொருட்களும் பழம் காசுகளும் அனைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பொதுமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் இலவசமாக கண்டுகளித்திட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை நோக்கி அரசு ஊழியர்கள் ஊர்வலம் சென்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மறைமலையடிகள் சாலையிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்திற்கு அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டசபை அருகே சென்றது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். முதலமைச்சரை சந்திக்க முக்கிய நிர்வாகிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். வருகின்ற 28, 29ஆம் தேதிகளில் நாடு தழுவிய வேலை நிறுத்தமும் புதுவையில் முழு அடைப்பு போராட்டமும் நடத்துவது தொடர்பாக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் நன்கொடையும் வழங்கி கைவிட வேண்டும், மின்சார திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்க கூடாது, வருவாய் இல்லாத குடும்பங்களுக்கு மாதம் 7,500 ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும், ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டம் நடைபெறுகிறது. இதையொட்டி புதுவையில் உள்ள கடலூர் சாலையில் நடைபெற்ற விளக்க பொதுக்கூட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். சிஐடியு மாநில தலைவர் முருகன், ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி, ஏஐசிசிடியு மாநில தலைவர் மோத்திலால், எல்எல்எஃப் மாநில செயலாளர் செந்தில், எம்எல்எஃப் மாநில செயலாளர் வேத வேணுகோபால், ஏஐயூடிசி மாநில தலைவர்கள் சங்கரன், என்டிஎல்எஃப் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், சிஐடியு தமிழ் மாநில துணைத் தலைவர் பொன்முடி, ஐஎன்டியூசி பொதுச் செயலாளர் சேவியர் ஞானதேசிகன், கௌதம் சன்னா, லோகநாதன், கப்ரியேல், சிஐடியு மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஐஎன்டியூசி மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் பேசினர். தனது பேச்சை மீறி பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு சென்ற ஆத்திரத்தில் மனைவியின் முகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கொடூர கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை வில்லியனூர் அடுத்த கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் கணேசன். கார் டிரைவரான இவரது மனைவி அழகு மீனா. இவர் புதுச்சேரி சின்ன வாய்க்கால் தெருவில் உள்ள பியூட்டி பார்லரில் அழகு கலை நிபுணராக வேலை செய்து வந்தார். இந்த வேலை அவரது கணவர் கணேசனுக்கு பிடிக்கவில்லை. எனவே வேலைக்கு செல்ல வேண்டாம் என தெரிவித்து வந்தார். அதை மீறி அழகு மீனா வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலையில் அழகு மீனா வேலை செய்யும் பியூட்டி பார்லருக்கு நேற்று மதியம் 1:30 மணியளவில் கணேசன் வந்தார். அங்கிருந்த தனது மனைவியிடம், உன்னை வேலைக்கு செல்ல வேண்டாம் என பல முறை சொல்லி வருகிறேன், நீ கேட்க மாட்டாயா? எதற்காக பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறாய்? இதனை விட்டுவிடு, எனக்கு அசிங்கமாக உள்ளது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அழகு மீனாவின் கன்னத்தில் அறைந்திருக்கிறார். பின்னர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த சிறிய பிளாஸ்டிக் பாட்டிலில் இருந்த பெட்ரோலை அழகு மீனா முகத்தில் தெளித்து லைட்டரால் பற்ற வைத்தார். இதில் அழகு மீனா முகம் தீப்பிடித்து அவரது அலறல் சத்தம் கேட்டு கடை ஊழியர்கள் ஓடி வந்ததால் கணேசன் தப்பி ஓடிவிட்டார். சுதாரித்த கடை ஊழியர்கள் அழகு மீனா முகத்தில் பரவிய தீயை அணைத்து அவரை அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு 30% தீக்காயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் தப்பி ஓடிய கணேசனை தேடி வந்தனர். தவளக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த அவரை இரவு 7 மணி அளவில் கைது செய்தனர். மனைவி முகத்தில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த பொழுது
கணேசனுக்கும் கையில் தீக்காயம் ஏற்பட்டது. அவருக்கு முதலுதவி அளித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டிரைவர் கணேசன் பியூட்டி பார்லருக்கு பெட்ரோல் பாட்டிலுடன் வரும் வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மகளிர் அமைப்பினின் மகளிர் ஆணையம் சார்பில் பன்னாட்டு மகளிர் நாளையொட்டி புதுவையில் சாதியும் பெண்ணுரிமையும் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் எழுச்சியுடன் நடைபெற்றது. பாரதிதாசனின் சிறுத்தையே வெளியே வா என்ற கவிதையை மாணவி மகாலட்சுமி உணர்வெழுச்சியுடன் வாசிக்க தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடலை பொறியியல் மாணவி யுவஸ்ரீ பாடினார். பெரும்பாவலர் பாரதியாரின் நின்னை சரணடைந்தேன் பாடலை அரசு செவிலியர் ஹேமலஸ்ரீ பாடினார். நிறைவாக மாணவர்கள் தமிழழகி தரணி ஆகியோரின் தமிழர்களின் வீரக்கலையான சிலம்பாட்டத்தை அரங்கேற்றி காட்டினர். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற உரையரங்கில் தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழு தோழர் அருணபாரதி, நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை செயலர் கௌரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிறைவில் தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் தொழில் வெங்கட்ராமன் சாதியும் பெண்ணுரிமையும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். மனித குலத்திற்கு எதிரான அழுக்காக சாத்தியம் இருப்பதையும் சாதியால் பெண்ணுரிமைகள் நசுக்கப்படுவதையும் பேச்சில் எளிமையான முறையில் சுட்டிக்காட்டினார். இந்த அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களுடன் நடந்த இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்சாமி, புதுச்சேரி வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, தெய்வ தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் காந்தி திடலில் தொழில் வணிகத்துறை மற்றும் மாவட்ட தொழில் மையம் சார்பில் நடைபெற்ற கைவினை கண்காட்சி பொருள் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்த நிகழ்விற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு செயலர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கவர்னர் தமிழிசை துவக்கி வைத்து பேசுகையில், பிளாஸ்டிக் பொம்மைகளை பயன்படுத்துவதை விட மண்ணால் செய்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வளிப்பதற்காகவே நமது கலாச்சாரத்தில் பல நிகழ்வுகள் நடக்கின்றது. குழந்தைகளுக்கு உள்நாட்டில் செய்யும் பொம்மைகளை வாங்கி கொடுங்கள். விழாவிற்கு அல்லது திருமணத்தின் பொழுது கைவினை பொருட்களை பரிசாக வழங்குங்கள். இது கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் மலர்ச்சியை ஏற்படுத்தும். புதுச்சேரி சுடுகளிமண் சிற்பத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், எங்கள் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது. அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக உள்ளது எனவும், நலிந்த கலைஞர்களின் வாழ்க்கை தரம் உயர அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கண்காட்சிக்கு வருபவர்கள் கைவினை பொருட்களை பார்த்துவிட்டு மட்டும் செல்லாமல் பொருட்களை வாங்க வேண்டும். அப்பொழுதுதான் நலிந்த கலைஞர்களுக்கு அங்கீகாரம், நிதி உதவி கிடைக்கும். நம்முடைய கைவினை பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் மூலம் ஒரு மறுக்கப்பட்ட உண்மை வெளியில் தெரியும் பொழுது கனத்த இதயத்தோடு இந்த திரைப்படத்தை பார்த்ததாக புதுவை துணைநிலை ஆளுநர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் அபிஷேக் அகர்வால் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து 17 கோடி ரூபாய் செலவில் தயாரித்த காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் நாடு முழுவதும் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது. விவேக் அக்னிஹோத்ரியால் திரைக்கதை எழுதப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் காஷ்மீர் கிளர்ச்சியின் பொழுது காஷ்மீர் பண்டிதர்களின் கிளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட கதை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படம் ஹிந்தி மொழியில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த படம் புதுவையில் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ப்ரொவிடன்ஸ் மால் தி சினிமா திரையரங்கில் வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் இந்த படத்தை பார்த்து ரசித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர், எப்பொழுதும் ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் வந்தால் மகிழ்ச்சியாக வர முடியும். சில நேரங்களில் கதைதானே என்று வெளியில் வர முடியும். ஆனால் ஒரு மறுக்கப்பட்ட உண்மைகள் வெளியில் தெரியும் அளவிற்கு சொந்த நாட்டிலேயே அகதியாக இருந்த காஷ்மீர் மக்களை பற்றிய இந்த வரலாற்று கதை என்பது அனைத்து தரப்பு மக்களையும் நிகழ்த்த வைத்துள்ளது. ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டார். காமராஜர் நகர் தொகுதியில் ஹோலி பண்டிகை இளைஞர் அணி மாநில செயலாளர் அஸ்வின் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் இளைஞர் அணி மாநில துணைத் தலைவர் உமாசங்கர், ராக் இளைஞர் அணி மாநில செயலாளர் அமல்ராஜ், அஸ்வின் குமார் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பண்டிகையை கொண்டாடினர்.
புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் மகா கும்பாபிஷேக 7ஆம் ஆண்டு சங்கர சப்தாபிஷேகம் நடைபெற்றது. புதுவை அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் நேற்று மாலை 6:30 மணியளவில் அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், யாகசாலை முதல் காலயாக பூஜை, பூர்ணாகுதி, தீபார்த்தனையுடன் மகா கும்பாபிஷேகம் 7ஆம் ஆண்டு சகஸ்ர கம்பாபிஷேக விழா துவங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் காலையாக பூஜை, விசேஷ ஹோமம், மகா பூர்ணாகுதி யாத்ரா, தானம், கலச புறப்பாடு, மணக்குள விநாயகருக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று இறுதியாக 1008 சங்காபிஷேகம், உற்சவமூர்த்திக்கு 108 சங்காபிஷேகமும், தூபதீப நைவேத்திய ஷோடதோவரண தீபார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஹோலி பண்டிகையை ஒட்டி மாணவ மாணவிகள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி கொண்டாடினர். இந்த ஹோலி பண்டிகையை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கும் புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக நடனமாடினர். பள்ளத்தில் தண்ணீரை நிரப்பி சேற்றில் விளையாடி மகிழ்ந்தனர். பிரபலமான பாடல்களை ஒளிபரப்பி மாணவர்கள் ஆட்டம் போட்டனர். தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் L&T தொழிற்சாலை முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தொழிலாளர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பினை உறுதி செய்திட புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், தொழிலாளர் துறை செயலாளர் அனைவரும் தலையிட்டு தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். L&T தொழிற்சாலையில் ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் கோரிக்கையும் வலியுறுத்தி 2 நாட்களாக L&T தொழிற்சாலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.